தொலைநிலை கல்வி இயக்ககம். இதன் மூலமாக சப்போஸ் இப்போ என்னால் நேராக போய் காலேஜில் போய் படிக்க முடியாத சூழலாக இருக்கலாம். அல்லது எனக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வேலைக்கு போக வேண்டிய, சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கலாம். அப்போ வேலைக்கு போய்க்கிட்டே படிக்கிறது எப்படி? இல்லை என்னால் வகுப்புகளுக்கு போய் கல்லூரிகளுக்கு போய் படிக்க முடியலை அப்படின்னா, இந்த மாதிரியான தொலைதூர கல்வி இயக்ககத்தில் சேர்ந்துட்டு நீங்கள் தாராளமாக ஒரு யூஜி டிகிரியோ அல்லது ஒரு பிஜி டிகிரியோ முடிக்கலாம். அது ஈக்குவலன்சி நம்ம அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஆக்சுவலி இப்போ யுஜிசி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கல்லூரியில் போய் நம்ம ஒரு பிஏ தமிழே கல்லூரியில் போய் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே சிலபஸ் தான் இங்கே தொலைநிலை கல்வியிலையும் இருக்கும். அதே மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன், அதே மாதிரியான அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி சிலபஸும் அதே இருக்கிறதுனால ஈக்குவலன்சி, நம்ம தொலைதூர கல்வியில் படித்தோம்னா நாளைக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அந்த ஒரு கேள்விக்கும் இடமே இல்லாத ஒரு சூழல் இருக்கும். அதனால் தாராளமாக தொலைநிலை கல்வி இயக்ககத்தில் சேர்ந்து ஒரு யூஜியோ பிஜியோ தாராளமாக முடிக்கலாம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. வழக்கமாக நம்ம தொலைதூர மற்றும் இணையவழி கற்றல் மையத்தில் வருஷத்துக்கு 2 அட்மிஷன் போடுவோம். ஸோ ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று கேலண்டர் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜனவரி டு மார்ச் ஒரு அட்மிஷன் நடக்கும், அது கேலண்டர் இயர். அது ஜனவரி டு டிசம்பர் அந்த வருஷத்துக்குரியது. அதே மாதிரி அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதத்தில் ஒரு அட்மிஷன் போடுவோம், அது அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அகடமிக் இயர் அட்மிஷன்ன்றது இப்போ போயிட்டுருக்கு. இப்போ உள்ள டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க மொபைல் ஃபோனை எடுத்து mkuDDE.org அப்படின்னு போட்டிங்கன்னா, அதாவது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர மற்றும் இணையவழி கற்றல் மையத்தினுடைய முகவரி, அந்த இணையதள முகவரி mkuDDE.org போனீங்கன்னா, அதில் ஆன்லைன் அட்மிஷன் ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த அட்மிஷன் போர்ட்டலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். அங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு, உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, என்னென்ன விஷயங்கள் அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், நீங்களே அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்களே அப்லோடும் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு யூஜி படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா 12th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பிஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய யூஜி சர்டிஃபிகேட்டை அதில் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்களே மொபைல்லையே அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்களே தாராளமாக எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக, அதாவது கியூஆர் கோடுக்கும் சரி, யூபிஐயாக இருந்தாலும் சரி, நீங்களே பே பண்ணி உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதற்கான வசதிகள் அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து இல்லை என்னால் ஆன்லைனில் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் இருக்குது. அங்கே எங்களுடைய ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு அட்மிஷன் முடிச்சு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு பாண்டியன் ஹோட்டல், நம்ம அவுட் போஸ்ட் இருக்கு இல்லையா, பாண்டியன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் எங்களுடைய அட்மிஷன் சென்டர் இருக்குது, ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது. அதே மாதிரி திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது. தேனியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது. அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு அட்மிஷன் போட்டு கொடுப்பாங்க. அந்த வசதியையும் மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.